ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஃபண்டமெண்டல் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் குவான்டிட்டீஸ் வித் டிஃபரெண்ட் யூனிட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த கன்வெர்ட் த ஃபாலோயிங்ல லாஸ்ட் 6 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் குவான்டிட்டீஸ் வித் டிஃபரெண்ட் யூனிட்ஸ். ஓகே. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா we can do the basic operations on metric units as we do the decimal operations. Note that measurements with the same unit can be added or subtracted. ஸோ ஒரே யூனிட்ல இருந்தா நீங்க ஆட் பண்ணலாம் இல்லை சப்ட்ராக்ட் பண்ணலாம். பட் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் அன்லைக்னா டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். ஸோ டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டூ லைக் யூனிட்ஸ் சேம் யூனிட்ஸ் அண்ட் தென் தே கேன் பி ஆடட் ஆர் சப்ட்ராக்டட். அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா நீங்க லென்த்தையும் கிலோ லென்த்தையும் வெயிட்டையும் ஆட் பண்ண முடியாது. அது டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் அதை கன்வெர்ட்டும் பண்ண முடியாது. பட் லென்த்லேயே வேற வேற விதமா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கிலோமீட்டர் மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ஒன்னு கிலோமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணலாம், இல்ல மீட்டர் கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஒரே யூனிட்ல கன்வெர்ட் பண்ண உடனே நீங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. அதான் அவன் சொல்லவும் வரான் இந்த பேராகிராஃப்ல. ஸோ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 8 தான். இது எல்லாமே டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சப்போஸ் நான் சொல்ற புரியாட்டி கூட நீங்க எக்ஸாம் டேரக்டா டெக்ஸ்ட் புக்ல ஆன்சர் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரிதா பாட் 6 மீட்டர் அண்ட் 40 சென்டிமீட்டர் ஆஃப் கிளாத் ஃபார் ஹர் செல்ஃப் அண்ட் 3 மீட்டர் அண்ட் 80 சென்டிமீட்டர் ஆஃப் கிளாத் ஃபார் ஹர் சிஸ்டர். வாட் வாஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் பாட் பை ஹர்? ஓகே. பேசிக்கா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ சரிதாவோட கிளாத் லென்த்தையும் அவங்க சிஸ்டரோட கிளாத் லென்த்தையும் ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா எதை ஆட் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். ஸோ 6 மீட்டர் வேற வேற கலர் தேவையில்ல, இதை அழைச்சிடுறேன். ஸோ 6 மீட்டர் 40 சென்டிமீட்டர் பிளஸ் 6 meter 40 centimeter plus 3 meter 80 centimeter. So 3 meter plus 80 centimeter. 80 centimeter. ஸோ இதை ஆட் பண்ணால் கேம் ஓவர். ஸோ இது வந்து சரிதாவோட கிளாத் லென்த்து. இது வந்து சரிதாவோட கிளாத் லென்த்து. சரிதாவோட கிளாத் லென்த்து. இது அவங்க சிஸ்டரோட கிளாத் லென்த்து. சரிதா சிஸ்டர். சரிதா சிஸ்டர். சிஸ்டர்னு போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 மீட்டர் ப்ளஸ் 3 மீட்டர் என்ன வரும் உங்களுக்கு? 9 மீட்டர் வரும். ஸோ லைக் யூனிட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 9 மீட்டர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 40 சென்டிமீட்டர் ப்ளஸ் 80 சென்டிமீட்டர் என்ன வரும் உங்களுக்கு? 120 சென்டிமீட்டர் வரும். ஸோ 9 மீட்டர் ப்ளஸ் 120 சென்டிமீட்டர் தான் ஓவரால் ஆன்சர். வேணா நம்ம எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்ஸ். இப்போ 9 மீட்டர்ஸ் என்ன வரும்? 9 மீட்டர்ஸ் வந்து 900 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஏன்னா இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் தான் நீங்கள் போத் சைட்ஸ் நீங்கள் 9 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 9 மீட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் 900 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 900 சென்டிமீட்டர்ஸ் ப்ளஸ் 120 சென்டிமீட்டர்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? 900 சென்டிமீட்டர்ஸ் ப்ளஸ் 120 சென்டிமீட்டர்ஸ் வந்து 900 ப்ளஸ் 100னா 1000 வரும். ஸோ 1020 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 900 ப்ளஸ் 100 ப்ளஸ் 20ன்னு எழுதலாம். பேசிக்காக 120 நான் 100 ப்ளஸ் 20ன்னு ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ கொஞ்சம் அடிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்க. 1000 ப்ளஸ் 20 சென்டிமீட்டர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் 1020 சென்டிமீட்டர்ஸ். 1020 சென்டிமீட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். இந்த எக்ஸாம்பிள் 8ஓட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதுதான். அடுத்த கொஸ்டின் போலாம். Pradeep travels 4 kilometers and 350 meters to reach the market, while Kandan travels 6 kilometers and 200 meters to reach the same market from their respective houses. How much distance does Kandan travel more than Pradeep? ஓகே. கந்தன் தான் நிறைய டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றான்னு அவனே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லயே. ஏன்னா அவன் கேட்டிருக்க கொஸ்டினே அந்த அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் வேற. பிளஸ் அதுவும் இன்னொரு விஷயம் அதான். ஸோ கந்தனோட டிஸ்டன்ஸ் டிராவல்டு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் பிளஸ் 200 மீட்டர்ஸ். இதை கந்தனோட கேன் போட்டுக்கலாம். இல்லை கேன் போட வேண்டாம், கந்தனே போடுறேன். வேற கலர்ல வேணா எழுதுறேன். கந்தனோட டிஸ்டன்ஸ் டிராவல்டு. கந்தன்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹோம். டிஸ்டன்ஸ் மட்டும் போடுறேன், அவ்வளோ பெருசாக எழுதாண்டாம். இப்போ பிரதீப்போட கதையை போடலாமா? பிரதீப் எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். பிரதீப் வந்து 4 கிலோமீட்டர் பிளஸ் 350 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணியிருக்காரு. 350 இது பிரதீப்போட டிஸ்டன்ஸ். பிரதீப்ஸ் டிஸ்டன்ஸ். பிரதீப்ஸ் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்? ஹவு மச் டிஸ்டன்ஸ் டஸ் கந்தன் டிராவல் மோர் தென் பிரதீப். இதுக்கு அர்த்தம் என்னன்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். பேசிக்காக கந்தனோட டிஸ்டன்ஸ் மைனஸ் பிரதீப்போட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான பதில் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இந்த இதுக்கும் 1க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்காக சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த ஓவரால் குவான்டிட்டியும் மைனஸ் இந்த ஓவரால் குவான்டிட்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ எல்லாத்தையும் நம்ம மீட்டரில் ஃபஸ்ட் எழுதிடலாம். ஒன்ஸ் மீட்டரில் எழுதிட்டா ஈஸியாக சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6 கிலோமீட்டர்னா என்ன வரும் உங்களுக்கு? இங்கே இடம் கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல. 6 கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர்ஸ் வரும். இப்போ 6 கிலோமீட்டர்னா 6000 மீட்டர்ஸ் வரும்.
ஸோ 6000 + 200 பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர்ஸ் + 200 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 60 to 100 மீட்டர்ஸ், அதாவது 6200 மீட்டர்ஸ் தான் கந்தனோட டிஸ்டன்ஸ். இப்போ பிரதீப்போட டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 4 கிலோமீட்டர்ஸ்னா என்ன வரும்? 1 கிலோமீட்டர் இஸ் நத்திங் பட் 1000 மீட்டர்ஸ். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். இப்போ 4 கிலோமீட்டர்ஸ் என்ன வரும்? அப்படியே 4 டைம்ஸ் பேசிக்கா. 1 கிலோமீட்டரோட 4 டைம்ஸ் அவ்வளோதான். ஸோ 4 கிலோமீட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் 4000 மீட்டர்ஸ். 4000 மீட்டர்ஸ். ஸோ 4000 மீட்டர்ஸ் + 350 மீட்டர்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? 4000 + 350 4350 மீட்டர்ஸ் வரும். ஸோ 6200 - 4350 தான் ஆன்சர். 4350 இது என்ன வரும்னு நம்ம பார்த்துடலாம். இங்கே ஓரமாக எழுதிக்கிறேன். 6200 - 4350 இதான் வர ஆன்சர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 6000 + 200 எழுதலாம். ஃபஸ்ட்டு இதை -4000 + 350 எழுதலாம். இங்கே எப்படி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ 6000 - 4000 ஈஸியாக பண்ணிடலாம். 2000 வந்துடும் உங்களுக்கு. 2000 வந்துடும். 2000 - 350 கூட ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே ஒரு 200 நடுவில் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஸோ தேவையில்லாத நான் அழிச்சிட்றேங்க. கொஞ்சம் தேவையில்லாத நிறைய இருக்குது. இதெல்லாம் அழிச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாகிடும் இந்த கணக்கு போட. ஸோ 6200 - 4350 கணக்கு போடுறேன். ஸோ 2000 - 350 என்ன வரும்? 2000 - 350 நீங்கள் எப்படி எழுதலாம்னா 2000 இங்கே 200 ப்ளஸ் வேறு 200 ஆட் பண்ணணும். ஸோ 200 + 2000 - 350 இந்த கணக்கு தான் நீங்கள் போடணும். இப்போ ஸோ 1000 - 350 என்ன வரும் உங்களுக்கு? 715 வரும். ஸோ 1000 - 350 பார்த்தீங்கன்னா இல்லை 1000 - 350 615 வரும். இப்போ 2000 - 350 என்ன வரும்? +1000 பேசிக்காக இந்த கணக்கோட +1000 அவ்வளோதான். அதான் 2000 அர்த்தம். ஸோ 2000 - 350 சம்திங் பட் 1000 + 1000 - 350 எழுதலாம். ஸோ 1000 - 350 615 வரும். +1000 போட்டிங்கன்னா இதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1650 கிடைக்கும். ஸோ அந்த 1650 நீங்கள் இதை ஆட் பண்ணணும், 200 ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 1650 + 200 விச் இஸ் நத்திங் பட் 8 இல்லை ஒரே நிமிஷம். 1650 + 200 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 5 16 + 2 18 1850 தான் ஆன்சர். ஸோ ஹவு மச் டிஸ்டன்ஸ் டஸ் கந்தன் ட்ராவல் மோர் தென் பிரதீப்? இதோட ஆன்சர் வந்து 1850 மீட்டர்ஸ். 1850 மீட்டர்ஸ் அவ்வளோதான். மீட்டர்லேயே நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். கிலோமீட்டரில் தேவையில்ல. என்ன கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இது இட்ஸ் அ வெரி குட் ஆன்சர் தான், தப்பான ஆன்சர்லாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சைல்ட் நீட்ஸ் 100 grams of vegetable per day. How many kilograms of vegetable will be needed for a school strength of 90? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிராம்ஸ்லேயே முடிச்சிடலாம். அப்புறம் ஃபைனலாக நம்ம கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கிராம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஃபைனலாக நம்ம கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது பெட்டர் ஸ்ட்ராட்டஜி, அது பெட்டர் டாக்டிக்ஸ் மாதிரி, அது பெட்டர் பிளான்னு சொல்கிறேன். வேணா பெட்டர் பிளான், பெட்டர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், இல்லை பெட்டர் பிளான். ஃபர்ஸ்ட் கிலோகிராம் கிராம்லேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ பெட்டர் பிளான். சைல்டு நீட்ஸ் 100 grams of vegetable per day. ஓகே, ஒரு சைல்டுக்கு 100 grams of vegetable தேவைப்படுது ஒரு நாளைக்கு. ஒரு ஸ்கூலில் எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க? 90 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ 90 சில்ட்ரனுக்கு எவ்வளோ தேவைப்படும்? எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் வெஜிடபிள் தேவைப்படுதுன்னா இது பேசிக்காக இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனோட இன்ட்டு 90 போட்டிங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனோட இன்ட்டு 90 ஓவரால் ஈக்குவேஷனே நீங்கள் 90 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 90 என்ன வரும் உங்களுக்கு? ஒரு சைல்டுக்கு 100 கிராம் தேவைப்படுது. இப்போ 90 சைல்டுக்கு எவ்வளோ தேவைப்படும்? 90 × 100 கிராம்ஸ், 90 × 100 கிராம்ஸ் தேவைப்படுது. ஸோ 9000 கிராம்ஸ் தேவைப்படுது. அப்படின்னா 9000 கிராம்ஸ். 1 கிலோகிராம் 1 kgனா என்ன அர்த்தம்? 1000 கிராம்ஸ்னு அர்த்தம். இங்கேயோ 9000 கிராம்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்காக 9 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஒரிஜினல் இன் திஸ் ஈக்குவேஷன், அவ்வளோதான். ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷனே நீங்கள் இன்ட்டு 9 போத் சைட்ஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 9 kg = 9000 கிராம்ஸ்னு வந்துடும். 9 kg = 9000 கிராம்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த இதை நீங்கள் 9000 கிராம்ஸ் 9 kgனே எழுதலாம். ஸோ 9000 கிராம்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 9 kg. ஸோ இவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா how many kg of vegetables will be needed for a school strength of 90 children? ஸோ 90 kgs தான் அர்த்தம். சாரி 9 kgs தான் ஆன்சர். 9 kg தான் ஆன்சர். 9 kilograms இதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 11 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த கொஷின் முடிச்சிட்டோம், அதாவது எக்ஸாம்பிள் 10 முடிச்சிட்டோம். இது என்ன 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம் பேசிக்கா. இந்த ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் குவான்டிட்டிஸ் வித் டிஃபரெண்ட் யூனிட்ஸில் நம்ம எக்ஸாம்பிள் 8 முடிச்சோம். இது எக்ஸாம்பிள் 9 நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 9 10 9 தான். எக்ஸாம்பிள் 9 முடிச்சிட்டோம், அப்புறம் எக்ஸாம்பிள் 10 முடிச்சிட்டோம். ஸோ 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம இதான் பார்க்க போகிறோம், எக்ஸாம்பிள் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.